லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். எந்த நேரம் எப்படிலாம் கொஸ்டின் வரும்னு தெரியாது. எல்லாத்தையும் சமாளிக்கணும், எதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கெல்லாம் ப்ரிப்பேர்டு ஆன்சரோட ரெடியாக தான் பசங்க எக்ஸாமுக்கு போகிறாங்க. எந்த கேள்வி கேட்குறாலும் அது மட்டும் தான். கொஞ்சம் மாற்றி கேட்டால் அவுட் ஆஃப் போர்ஷன், கம்ப்ளீட்டாக சிலபஸ் இல்லைன்னு புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அது மாதிரி ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று. ஒரு பெரிய படாலயம் மாணவர்கள் 2 விதமாக தயாரிக்கப்படுறாங்க. ஒருத்தன் ஃபார் ரெடிமேட் ஆன்சர்ஸ் எல்லாமே, இன்னொருத்தன் எதுக்கும் ரெடி. இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே கான்வர்சேஷன். அந்த எல்லாமே ரெடியாக ஆன்சர் வச்சுருக்கான். அவன் போயிட்டுருக்கான். அவன் போய் இன்னொருத்தன் கேள்வி கேட்குறான். சரி நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். இவன் நினைக்கிறான் நம்ம கேட்ட கேள்வி கரெக்டாக அவன் பதில் சொல்லுவான் சார். அவன் சொல்கிறான், காற்று என்னை எங்கே கொண்டு போகுதோ அங்கே போவேன் அப்படின்றான். இவன் டென்ஷன் ஆகிட்டான். நான் கேட்ட கேள்வினா அவன் என்ன பதில் சொல்கிறான். மறுநாள் குருகிட்ட சொல்கிறான், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வித்தியாசமாக பதில் சொல்கிறான். இப்படியா சொன்னான், நீ உடனே மறுநாள் கேள்வி, அந்த காற்று ஒன்று எங்கே கொண்டு போகுதுன்னு கேள்வி. இவன் மறுநாள் போய்ட்டு எங்கே போகிற, காற்று ஒன்று எங்கே கொண்டு போகுது தெரியும், என் கால் எங்கே போகுதோ அங்கே கொண்டு போகுது அப்படின்ட்டு திருப்பி சொல்கிறான். நான் கேட்குறேன், வித்தியாசமாக பதில் சொல்கிறான். மூணாவது நாள் போய் உன் கால் எங்கே போகுதுன்னு நீ கேட்டுப்பாரு அப்படின்னு. உடனே இவன் போய் திருப்பி கேட்குறான், உன் கால் எங்கே போகுதுன்னு. ஏன் கால் காய்கறி கடைக்கு காய்கறி வாங்க போகுது அப்படின்ட்டு. ஸோ கேட்குற கேள்விக்கும் பதிலுக்கும் வித்தியாசமாக இல்லைன்னு குருகிட்ட புலம்ப ஆரம்பித்தான். அப்போ அவர் சொன்னாரா, நீ எல்லாத்துக்குமே ரெடிமேட் ஆன்சரோடு தயாரிக்கப்பட்டிருக்க, ஓன் ட்ரைனிங் எப்படி. பட் அவன் எல்லாத்துக்கும் எதுக்கும் ரெடி. எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் எப்படி வந்தாலும் சமாளிப்பான். அதனால் இன்றைக்கி தயாரிக்கப்பட்ட விடைகளோடு படிக்கிறது கல்வி கிடையாது. கல்விங்கிறது உலக ஞானம். சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை எப்படி சாமர்த்தியமாக சமாளிக்கணுன்றது தான் நம்முடைய கல்வியினுடைய அடிப்படை நோக்கம். லெட் அஸ் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் ரெடி டு ஃபேஸ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அட் எனி டைம் பை எனி மீன்ஸ். தேங்க்யூ.